ஹாய் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ திஸ் இயர் தீபாவளி இஸ் ஸோ ஸ்பெஷல். ஏன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தோ என் பக்கத்தில் என்னோட குட்டி இருக்கான். ஸோ இந்த இயர் தீபாவளி வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எங்கள் வீட்டில். அண்ட் எஸ், ஸோ இன்றைக்கி இந்த vlog ஃபுல்லாக நீங்கள் தீபாவளி ஸ்பெஷல் vlog-அ தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா இந்த தீபாவளி வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல்ல, அதனால் நாங்களே வீடியோவை கேப்சர் பண்ணிக்கலான்னு. ஸோ நீங்களும் ஹாப்பி தீபாவளி சொல்கிறீங்க. ஹாப்பி தீபாவளி அச்சோ அபுகடி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீபாவளினாலே ஏதோ இந்த மாதிரி வந்து நல்லெண்ணெய் வச்சு ஃபுல்லாக தலைக்கு அப்புறம் உடம்புக்கெல்லாம் வச்சு குளிக்கிறது தான் ஸ்பெஷலு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த நல்லெண்ணெய் வந்து மண்டைக்கு மூஞ்சி இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுவோம், ஓகேங்களா? ஆக்சுவலி என்னென்னா இந்த நல்லெண்ணெயில் ஒரு ஸ்பெஷாலிட்டி, நம்ம இது வந்து ஃபேஸ்லலாம் அப்ளை பண்ணும்போது நம்ம இந்த நல்லெண்ணெய் ஃபுல் பாடி அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வெளில வரும்போது அன்றைக்கி வந்து ஃபேஸு பாடியெல்லாம் அப்படியே ஷைனிங்காக க்ளோயிங்காக இருக்கும். பொலன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்கின்னு. நல்லெண்ணெயை வந்து நல்லா கையில் எடுத்துகிட்டு ஃபேஸ்க்கு நல்லா மசாஜ் பண்ணணும். மசாஜ். ஆக்சுவலி சின்ன வயசுலலாம் வந்துட்டு இந்த நல்லெண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா லைக் பேஸ்ட் மாதிரி வரும். அது ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு டெய்லியுமே ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னா ஃபேஸ் அவ்வளோ வந்து எப்படி சொல்ல ஷைனிங்காக செம்ம சாஃப்டாக இருக்கும். இதெல்லாம் நான் வந்து சின்ன வயசில் பண்ணிருந்தேன். இப்போல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி தீபாவளி பண்டிகை நாள் அன்றைக்கி தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. சரி, ஓகே, நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு தீபாவளி அவுட்ஃபிட்டோடு உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஹாய் காய்ஸ். ஸோ இவ்வளோ நாள் வந்து வீடியோவில் இல்லாமல் இருந்திருப்பேன். என்னை வந்து கழட்டி விட்டுருப்பா. இல்ல அது ஏன்னா சார் வந்து அவர் வீட்டுக்கு போயிட்டாரு இங்க நைட் டியூட்டியை பார்க்காம. எக்ஸாக்ட்லி. அங்கே போயிட்டு பொறுமையாக நான் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்திருக்கேன். கண்ணு கூட பாருங்க, இந்த கண்ணு ரெட்டாக இருக்கும். ஓ, நீங்க குளிச்சிங்கன்னு வந்து இங்க பதிவு பண்றீங்க. நான் எதுவும் போதையில இருக்க கூடாது, நான் நினைக்க கூடாதுல்ல, அதனால தான் கண்ணு ரெட்டா இருக்கு. ஓஹோ, அதனால தான் 5 மணி வரைக்கும் ஆன்லைன்ல இருந்ததா? நான் 10 மணி வரைக்கும் கூட ஆன்லைன்ல இருப்பேன். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, நீ வந்து பார்ட்டி போயிட்டு வந்தியோ? நோ பார்ட்டில போல, இந்த பியூட்டி பார்க்க தான் போயிருந்தேன். சரி, தீபாவளி விஷ் பண்ணுங்க. ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சாரி, நல்வாழ்த்துக்கள். வாய் வளரிடுச்சு. ஓகே, இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் தெரியுமா? கேட்டா நீங்களே எங்களை வந்து ஏன் மண்டை மட்டும் கட் ஆகுது? அது ஏன்னா கொஞ்சம் வலிச்சு வாரி இருக்கிறது தெரிய வேண்டாம்காக. ஓ அப்படி, ஆனாலும் நாங்க போட்டு கொடுப்போம்ல. சரி, இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம மக்களுக்கு சொன்னா நம்மள காரி துப்புவாங்கல்ல. ஏன்னா தீபாவளிக்கான கிராக்கர்ஸ் வாங்க இப்பதான் போயிட்டு எல்லாரும் அப்படிதான் போவாங்க. எல்லாரும் முன்னாடி வாங்கி இந்த டைம்க்கு வெடிக்கவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அது நார்மலா சாப்பிடுறவங்க நார்மலா பண்றவங்க எல்லாம் ஏதோ கொளறுபடியாவே பேசுற நீ. இல்ல அது நார்மலா பண்றவங்க. நம்ம வந்து அப்நார்மலா பண்ணுவோம். அதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். நேத்து நைட்டு தான் போய் ட்ரெஸ் எடுத்தோம். இதோ இப்பதான் வந்து கிராக்கர்ஸ் வாங்க போயிட்டே இருக்கோம். ஸோ பட்டாசு வாங்கினா பட்டாசுல எப்பயா லைட்டாவா? ஏன்னா எனக்கு கொஞ்சம் கிராக்கர்ஸ் தான் பயம். அப்படியா? ஆனால் எனக்கு இன்னும் பார்த்தால பயம் தெரியும். எனக்கு இந்த டயலாக் சொல்லுவேன், நான் அதுக்கு தான் யோசிச்சேன் சொல்லாம வேணாமான்னு. சரிக்கிட்ட பரவாயில்ல, அட்லீஸ்ட் என்னை பார்த்து பயப்படுறேன்னா வாயிலையாவது சொல்றிய, செயல்ல எதுவும் தெரியல, பட் வார்த்தையாவது சொல்றல, அது வரைக்கும் சந்தோஷம். சீக்கிரம் போங்க, பட்டாசு வாங்கலாம். நம்ம என்ன ராக்கெட்லயா போறோம்? கார்ல. நான் வேற என்னோட குழந்தைய வேற வீட்டுல விட்டு வந்திருக்கேங்க. அவன் குவான்னு கத்துறதுக்குள்ள நான் இப்படி வாங்கிட்டு அப்படி போனோம். அது 5 நிமிஷத்துல எப்படி இருந்தாலும் உங்க அம்மா கால் பண்ணிடுவாங்க. சும்மா இருந்தாலும் ஐயோ பசிக்குதுன்னு சொல்லிட்டு. ஆமா, குழந்தை அழுவுதுன்னா பசிக்குதுதா? இல்ல, எல்லா அழுவும் பசிக்க கிடையாது. ஒரு அழுவும் ஒரு இதுக்கு, ஒரு அழுக ஒவ்வொன்றுக்கு தான். பட் தூங்கி இருந்தா குழந்தைக்கு பசிக்கதான் செய்யும். சரி, நீங்க வண்டி ரோடு பார்த்து ஓட்டுங்க. ரோடு பார்த்தா ஓட்டுறேன். இந்த கண்ணை மட்டும் ஓட்ட போறேன். ஐயோ கடவுளே. சரி, நாங்க கிராக்கர்ஸ் கடைக்கு போயிட்டு உங்களை எல்லாரும் பாக்குறேன். யா, see you guys. வாங்க, ஓட்டுங்க. போங்க. அங்க லெஃப்ட்ல பாருங்க, பைக் வருது. லெஃப்ட்ல பைக்கா? ஐயோ ரைட். உனக்கெல்லாம் எவன்டி லைசன்ஸ் இருக்கா? வெங்காயம். ஸோ கைஸ், இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கடை. கிராக்கர்ஸ் வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெஸ் கடைக்கு வந்திருக்கோம். எஸ்.
ஸோ எதுனாலனா நாங்கள் 2 பேரும் எல்லோ வச்சுருக்கோம் ட்ரெஸ்ஸு. பாப்பாவுக்கு வந்து வாங்கினது ப்ளூ. ஸோ பாப்பாவும் எங்களோட இதான ஃபஸ்ட்டு தீபாவளி பாப்பா நம்மளோட செலிப்ரேட் பண்ண. அதனால பாப்பாவும் எங்களோட ட்வின்னிங் பண்ணுங்க, பாப்பாவுக்கு எல்லோ வாங்க மாட்டோம். ஸோ வந்து இப்போ ட்வின்னிங் கப்பல் இல்லை, ட்வின்னிங் ஃபேமிலி. ஆமாம், ஃபேமிலி. we 2 ours 1. இது காட்டுங்க, இந்த ஃபுல் இது அதில் எல்லோ இந்த மாதிரி. என்னங்க பாய் பேபிக்கு தானே இது? பூவெல்லாம் போட்டிருக்கே. எவ்வளவோ எல்லோ பார்த்துட்டு கடைசியில் இந்த எல்லோவில் மேட்சிங்காக எல்லோ இருக்கணும். எல்லாம் எல்லோ ஷேட்ஸில் வந்திருக்கும். குட்டிக்கும் இதே மாதிரி. ஓகே, சூப்பர். ஓகே அண்ணா, இது போட்டு தேவ் என்ன பண்ணிட்டு இருக்க? பட்டாசு வாங்குறேன். என்ன சின்ன பையனா கிராக்கர்ஸ் வெடிக்க? காரில் யாரும் கிராக்கர்ஸ் வாங்கணும் நானா சொன்னேன்? நான் நினச்சேன் நீ மத்தாப்பு வாங்குவேன்னு, பார்த்தா இவ்வளோ பெருசு பெருசாக வாங்குறேன். என் குழந்தைக்கு இந்த மாதிரி வெடிச்சா தாண்டி பிடிக்கும். நம்ம குழந்தை இப்போ பார்க்குற கூட தெரியாது அது என்ன பண்ணுறேன்னு. ஆனாலும் இப்படி தான் வெடிப்போம். சரி, ஷாப் பண்ணு. எல்லாம் வந்து பெருசா வெடியா வாங்கி வச்சிருக்கோம். இன்னும் என்னென்ன வாங்க போறானே தெரியலையே. இதான் நீ எல்லா பொருளுக்கும் சொன்ன, எது வேணா சொல்றேன். நான் எதுக்குமே சொல்ல மாட்டேன். என்னது இது பெருசா? எவ்வளோ பீஸு? 5. என்னது இது? கம்பி மத்தாப்பா. இது உள்ள கம்பி மத்தாப்பா உருண்டையா இருக்கு. இது உள்ள இருக்கும் போல, புதுசா இருக்கு. எவ்வளோ? 400 ரூபா. 2 எடுத்துக்கிறேன். டி இவ்வளவு நேரம் உனக்கான வெடி வாங்கினேன், இப்போ எனக்கான ஐட்டம் வாங்குறியோ? கரெக்ட். இதெல்லாம் தான் நீ வெடிப்ப? ஆமா, இதை மட்டும் தான் நான் அதுக்கா கலர் பாரு. விட்டா முழு கடையும் ஷாப் பண்ணிடுவோம் போலயே. நான் ஏன்டி வாங்குறேன், நானே கம்மியாக தாண்டி வாங்குறேன். ஓ, 5000 ரூபாய் டிஸ்கவுண்ட் தான். 5500 ரூபாய். ஐயாத்தி என்ன கம்மி பண்ணுவீங்க? 5500லேருந்து அண்ணா நீங்க வந்து எப்படி இந்த ரேட்டை போட்டு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் தர போறீங்க? பாருங்க, அண்ணா இந்த ரேட்டு தான் எனக்கு அங்க சொல்லிட்டீங்க. ஆமா, ஒரு இதுல சரி, 5000 ரூபாய் வச்சு ரவுண்ட் அப் பண்ண. இன்னும் அந்த 500 ரூபாய் தானே பண்ணுங்க. 5 300. என்ன நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? 5 போடுங்க. பரவாயில்ல, தீபாவளி டிஸ்கவுண்ட் போட்டுருங்க. அதுதான் சொல்றேன், 5 போடுங்க. 5 போட்டு விடுங்க. அது பாருங்க தம்பி சொல்றாரு, போடுங்க 5 போடுங்க. ஐயோ அதை போடுங்க. சரி போடுங்க. சரி போடுங்க. வேணுங்க, பரவாயில்ல. ஜிபே எல்லாமே இருக்கு. எப்படியோ பேரம் பேசி ஒரு இந்த மாதிரி வேற விஷயத்துக்குலாம் நான் கேமரா பண்ணாயிடுவேன். இவங்க தான் கரெக்டான ஆள். ஆனால் ஆக்சுவலி இப்போ பவர் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. இதோட ரொம்ப கேவலமாக பேரம் பேசுவா. அவனை சாவடிச்சு ஆக்சுவலாக இதை விட இன்னும் கம்மியாக பேசிடுவான். ஏன்னா அவங்க சிவகாசியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது இன்னும் கம்மியாக தான் வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு வந்து என்னால் நல்லா லாபம் பார்த்துருக்காங்க. பட் ஆனால் கொஞ்சம் மானம் பார்த்துட்டேன். பக்கத்தில் எல்லாரும் நம்மளை பார்த்து போகிறாங்களா, சரி அதனால கொஞ்சம் இது பட்டேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல. 885 பில்லுக்கு வந்து 3500 ரூபாய் நான் கம்மி பண்ணது ஓகே தான். ஓகே வாங்க நெக்ஸ்ட் போகலாம். பூஜை பண்ண நெக்ஸ்ட்டு பூஜை பண்ணிட்டு சாப்பிடுவோம். ஓகே, நிறைய இருக்குல்ல வைக்கிறதுக்கு. ஆமாம், ரொம்ப நிறைய இருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் கூட பத்தாது, நாளைக்கு நைட் வரைக்கும் வரும். ஆக்சுவலி இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னா சும்மா சாஸ்திரத்துக்காக வைக்கலான்னு. அப்படிலாம் இல்லைங்க, சும்மா இந்த வெளிச்சம் போயிட போகுது, அதனால சாஸ்திரத்துக்கு ஒரு 2-3 வெடிக்கிறது. அதே தான் நானும் சொன்னேன். எந்த சாஸ்திரம் எதுக்குன்னு சொல்லுவோம்ல, சும்மா வீடியோக்காக ஒரு 2-3 இப்போ வெடிச்சிட்டு மித்தெல்லாம் நைட். எஸ் எக்ஸாக்ட்லி. ஒரே ஒரு சாரம் மட்டும் வச்சுட்டு ஆமாம், இதெல்லாம் நைட்டு. அந்த மாதிரி நல்லா ஃபயர் பண்ணுறால நிறைய தம் அடிச்சிருப்பான்னு நிறைய. நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்துக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, எருமை. வரேன். என் வாழ்க்கையில் ஒளி ஏற்றிருக்கீங்களோ?
என்னடி இவன் வந்து சரியே இல்லை நான் இல்ல எதுக்கு அங்க இருந்து இங்க வச்சீங்க ஏரிய ஏய் எவனுமே எரிய மாட்டேங்கிறான் ஜி. செத்தா நானே ஏரிய வைக்கிறேன். என்னால் ஏற்ற முடியாததை நீங்கள் ஏற்றிடுவீங்களா? நம்ம வந்து பார்த்தாலே ஏரியும். அப்படியா? கண் பார்வையில் எரியுங்க பார்க்கலாம். ஐயோ எரிஞ்சிச்சுடி. ஆமாம் எஸ். ஸோ தீபாவளிக்கு வீட்டில் பண்ண பலகாரம்லாம் இங்கே பார்த்தீங்களா? இது வந்து இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் முறுக்கு ரோலு மிக்சரு, இது ஸ்வீட்டு பால்கோவா, ஃபிக் மைசூர் பாக்கு. ஃபிக்ல மைசூர் பாக்கு எவ்வளோ வித்தியாசமாக இருக்குல்ல? எனக்கே வித்தியாசம் வந்து இது வந்து இந்த உருண்டை, இது பேர் எதுவும் சொல்லுவாங்க தெரியல. இது மக்கன் பேடா, இந்த அல்வா. அதான் ஃபேமிலியாக கொடுப்பீங்கல்ல எப்பயுமே. நாங்களும் கொடுப்போம், நாங்களாக கொடுக்குறவங்க தான். அதை தயாரிக்கிற ஆளே நீங்கள் தான். அதை பற்றி நீங்கள் பேசுங்க பார்த்தீங்களா? இது வந்து ஏதோ கேஷ் நட்ஸ் எல்லாம் போட்ட ஸ்வீட். இது கடையில் வாங்கினது. ஸோ ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நீங்கள் பண்ணல? இல்லை வச்சுட்டாங்க. கடைசி வரைக்கும் பண்ண மாட்டீங்கல்ல? எங்கள் அம்மா வச்சுட்டாங்க. நான் இப்படி சாமியை தொட்டு கும்பிடுவேன். ஓகே. ஸோ இப்போ சாமி கும்பிட போகிறோம். டே உங்களோட அவுட்ஃபிட்டை பற்றி சொல்லவே இல்லையே. தேங்க்யூ. எப்படி இருக்கு? நான் தான் இதை போடுங்கன்னே சொல்லி நேற்று எடுத்து கொடுத்தது. என்கிட்ட எப்படி இருக்குது? நல்லா இருக்கிறதுனால தான் இது நான் சொன்னேன். இதோட கிரெடிட்ஸ் வந்து எனக்கு போகணும். நீங்கள் ட்ரையே பண்ணாதது நான் ட்ரை பண்ண வச்சுருக்கேன். நல்லா இல்லை, நீயும் அதே போட்டிருக்க. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. தேங்க்யூ. yellow dirty fellow sitting on the buffalo. நாங்க எது போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஓ sure ஓகே. இது போட்டனால நான் நல்லா இல்ல, நான் போட்டனால இதுக்கு நல்லா இருக்கு. ஏப்பா சாமி ஓகேப்பா, சந்தோஷம். சாமி கும்பிட போலாம்ப்பா. எஸ். தெரியாம கேட்டுட்டேன். yep. போங்க 10 அதான் பண்றேன். போய் வெடிக்கிறதுக்கு என்ன பண்ண போறேன்னு 10 வைக்கல. நீங்க தான் எக்ஸ்பர்ட்ல. போங்க. ஆமா 10 வைப்பேன்தான் தெரியும். அங்க போய் 10 வைங்க, ஒழுங்கா 10 வைங்க. போங்க. கண்ணே தெரியல. கண்ணு தெரியலையா? கண்ணாடி போட்டுக்கோ. ஐயோ இங்க பாரு, அங்க வச்சிரும் பாத்தியா? ஏய் என் கையை பிடிச்சி ஏன் வெடிக்கிற? ஏய் வை. அம்மா ஏய் வச்சாச்சு. ஏய் நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வைக்கிறேனா, அதனால பயமா இருக்கு. சரி வை வை. பா கடவுளே. அம்மா ஐயோ வச்சிட்டேன். நீங்களும் 10 வைக்கிறதுல தான் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு. இல்ல 10 வைக்கிற ஸ்பெஷலிஸ்டோட புருஷன். அதான் 10 வச்சிட்டீங்களே, போங்க. ஏன்னா பாரு, நீ வந்து சரம் வைக்கிற, நான் வந்து ஃப்ளவர் பாட்ஸ். ஐயோ கருமாண்டா. சரி எல்லாம் நடிப்பு. ஓ ஒரே நேரத்துல 2 ஷாட்டா? எனவே அதுக்கு ஒன்னொன்னாவே வச்சிருக்கலாமேடி நீ. இங்க வை. இங்க வச்சிரு. வா வச்சிட்டு வந்து ஓடிடலாம். வச்சிட்டியா? நீயும் வச்சிட்டு வா, ஓடா. ஆக மொத்தம் நீ வைக்க மாட்டேல. இப்படியா? நான் வந்துடுறேன். ஏண்டி அவங்கள விட நீ பயப்படுறடி, குழந்தைங்களே பயப்படாம இரு. ஆமா அவருக்கு அந்த ராக்கெட்டை போடு. வெச்சாச்சு. இதாவது நல்லா வரணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்பா டன். ஃபைனலி